ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கோம். பெரியாழ்வாரோட பிரம்மோற்சவம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். காலையில் ஏழி வடபத்திர சாய்க்கும் பெரியாழ்வாருக்கும் இன்றைக்கி சேர்த்து திருமஞ்சனம் ஆறுது. சாயங்காலம் கருட சேவையில் வடபத்திர சாயி ஏழ்றார். பெரியாழ்வார் அன்னவாகனத்தில் ஏழ்றார். குடவர் வாசல் கற்பூரம் நமக்கு கிடைக்கல, அதனால் அதுக்கப்புறம் இருக்கிறது எழுத்து அன்னவாகனத்தில் பெரியாழ்வார் வெளியில் நின்றுவார். உள்ள கொடிமரத்துக்கிட்ட வடபத்திர சாய்க்கு குடவர் வாசல் கற்பூரம் ஆகி கிளம்பி வருவார். இந்த முறை மனசீகமாக சேவிச்சுப்போம். குடவர் வாசல் கற்பூரம் சேவிச்சா நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆத்மார்த்தமாக சேவிச்சுப்போம். அடுத்த முறை ஆடி மாதம் அதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தில் நம்ம சேவிப்போம். இதே வடபத்திர சாயி வரும்போது குடவர வாசல் கற்பூரம் கொடுக்கணும்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சுப்போம். கையில் கிளி வச்சுட்டுருக்கார், ஜடையில் கிளி வச்சுட்டுருக்கார். அங்கே வச்சுக்கிட்டே கூட போனாங்க. நாளைக்கு ஆனி மாதம் திருப்பூரம், தாயார் திருப்பூர நந்தவனம் ஏழுவா. பெரியாழ்வாரும் அங்கே ஏழிடுவர்.
ஆண்டாளோட பாட்டு திருப்பாவ நாச்சியார் திருமொழி, பெரியாழ்வாருக்கு என்ன பாட்டாகணுமோ எல்லாம் சேர்த்து திருப்பூர நந்தவனத்தில் ஆகும். மறுபடியும் பெரியாழ்வார் கோவிலில் வந்து பெரியாழ்வார் மட்டும் புறப்பாடாவார். நாளைக்கு விசேஷம் என்னென்னா, பெரியாழ்வாருக்கு வெள்ளை யானை விசேஷம். வெள்ளை யானையில் புறப்பாடாவார். எல்லாரும் அனுபவிக்கணுமா பிரார்த்திக்கிறேன். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். ஆண்டாள் கோவில் கொடிமரத்துக்கிட்ட இருந்து புறப்பாடு அவசியம் அனுபவிக்கணும்னு பிரார்த்திக்கிறேன்.